எடுத்து நல்ல மாடு தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ மாடு கம்மி வந்து அதில் நல்ல மாடு தான் எடுத்துருக்கோம் நாங்கள். மொத்தம் 8 மாட்டில் 6 மாடு பொட்டக்கண்ணு போட்டிருக்கணும். மொத்தம் 8 மாட்டில் 6 மாடு கிடைக்கணும் போட்டிருக்குங்களா? ஆமாண்ணா, 6 மாடுங்கப்பா. இந்த கிடைக்கவே பார்த்து வாங்கிச்சிங்கண்ணா. அப்படிதான் பார்த்தே வாங்கினீங்க, செலக்ட் பண்ணி வாங்கினீங்க. ஆமாங்க. சந்தையில் அது பாசிபிலிட்டி இருக்குங்களா? இருக்குண்ணா. மடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க இல்லைங்களா? எல்லாம் மடி அமைப்புலேருந்து எல்லாமே மாடு நைஸ் தோல் மாடுங்கண்ணா. 20 லிட்டர் கறக்குங்கண்ணா, குறையாது. நல்லா மினுமினுப்பாக இருக்காங்க தோல் இல்லைங்கண்ணா. வியாபாரமே பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நமக்கு எப்பயும் நல்ல மாடு கொடுக்குறவங்க ரெகுலராக இருக்காங்க, நம்ம எப்பயும் எடுத்துருவோம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. நம்ம வழக்கம் போல வாரம் விழாக்கம் நடக்கிற ஈரோடு கருங்கல்பாளைய மாட்டு சந்தைக்கு வந்துட்டோம். ஆமாண்ணா. இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடல் எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு 28 மாடல் எடுத்திருக்கேன். 28 மாடல் எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணா. இன்னைக்கு பெருசா சந்தையில் வந்து பெருசா அந்த வேகமா வியாபாரம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்றும் பெருசா நான் பார்த்த வரைக்கும் இல்லை. இன்னைக்கு மாடு அதிகமாக வந்திருக்கேன். பரவாயில்ல, நல்ல மாடு தான் வந்திருக்கு எல்லாமே. சரி, எடுத்து நல்ல மாடு தான் எடுத்திருக்கோம். இன்னைக்கு எவ்வளோ மாடு கம்மி வந்து அதில் நல்ல மாடு தான் எடுத்திருக்கோம். வியாபாரம் ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு நீங்க எத்தனை மாடல் வாங்குனீங்க, என்ன எதுன்னு சொல்லிடுங்க. நாம வந்து ஒரு 28 மாடு எடுத்துருக்கோம். 28 மாடல் எடுத்துருக்கீங்க. வியாபாரமே பெருசா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நமக்கு எப்பயும் நல்ல மாடு கொடுக்குறவங்க ரெகுலராக இருக்காங்க, நம்ம எப்பயும் எடுத்துருவோம். சரிங்க. என்னென்ன ஊருக்கு எடுத்தீங்கண்ணே? இன்னைக்கு பொள்ளாச்சி எடுத்திருக்கு. சரிங்கண்ணே. திண்டுக்கல் எடுத்திருக்கு. சரிங்கண்ணே. அன்னூர் எடுத்துருக்கணும். அன்னூர் எடுத்திருக்கு. அப்புறம் வாழையார் பாலக்காடு பக்கம் எடுத்துருக்கணும். சரிங்கண்ணா. எல்லாமே வந்து எவ்வளோ பால் கறக்கிற மாடுங்க? எல்லாம் 20 லிட்டர் குறையாது வரும். 20 லிட்டர் குறையாம வரும். ஆமாம். சரிங்கண்ணா. கஸ்டமர்லாம் எப்படி அனுபவம் வாழ்ந்தவங்களா எப்படிங்க? எல்லாமே ஃபார்ம் டைப்னா, எல்லாம் ஃபார்மில் வச்சிருக்கவங்க இதை எடுத்துருக்கேன் எல்லாமே இப்போ. சரிங்கண்ணா. சரிங்க. போயிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்களை பத்தி சொல்றீங்க. இது ரெண்டு வந்து ரெண்டாவது ஈத்து மாடுங்கண்ணா. ரெண்டும் ரெண்டாம் ஈத்து மாடு இல்லைங்களா? கண்ணு மாடு தானே? ரெண்டுமே கண்ணு மாடு தாங்க. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? கண்ணு போட்டு எல்லாம் ஒரு 3 நாள் ஆகுதுங்கண்ணா. 3 நாள் ஆகுது. சரிங்க. சுழியெல்லாம் சுத்தமா என்ன ஊர் போறாங்க அண்ணா? சுழியெல்லாம் சுத்தமா என்ன ஊர் போறாங்க? சுழி சுத்தம்ண்ணா, பொள்ளாச்சி போறாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வண்டியில் வந்து 3 மாடுகள் இருக்கு. 3 மாடுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த சிவாஜி HF கிராஸ் இருக்கு இல்லைங்களா? இவங்களை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னீங்க, பட் தெளிவா சொல்லிட்டீங்களா இந்த தடவை? இது வந்து சிவாஜி HFல கிராஸ் மாடுங்களா? சரிங்கண்ணே. சிவாஜி HF கிராஸ் மாடு. கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா? கண்ணு மாடுங்களா? கண்ணு மாடு. என்ன கண்ணு போட்டுருக்கு? இது வந்து பொட்டை கண்ணு போட்டுருக்கணும். இது 3 மாடு பொட்டை கண்ணு, மொத்தம் 6 மாடு.
மொத்தம் 8 மாடுல 6 மாடு பொட்டக்கண்ணு போட்டுருக்கண்ணா. மொத்தம் 8 மாடுல 6 மாடு கிடைக்கணும் போட்டுருக்கீங்களா? ஆமாண்ணா 6 மாடுப்பா. இந்த கிடைக்கணும் பார்த்து வாங்கிச்சிங்கண்ணா. அப்படிதான் பார்த்தே வாங்குனீங்க, செலக்ட் பண்ணி வாங்குனீங்க. ஆமாங்க. சந்தையில் அது பாசிபிலிட்டி இருக்குங்களா? இருக்குண்ணா. மாடு நிறைய இருக்கு, செலக்ஷன் பண்ணி எடுக்கலாங்கண்ணா. இன்னைக்கு வந்து பெருசா கஸ்டமர் இல்ல வாங்குறதுக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அதனால நம்ம இஷ்டப்படி வாங்கிட்டீங்க. கண்டிப்பா. சரிங்கண்ணா. இப்போ ஒரு லைனுக்கு 3 மாடு போடுறீங்களா? ஆமாண்ணா. வண்டி நம்ம சந்தையில மாடு வேணா நீங்க வண்டி அரேஞ்ச் எல்லா வண்டியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கரெக்டா கொண்டு போய் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்கண்ணா. சரிங்க. காரிமங்கலம் சந்தையிலுமே வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க. சிந்தாமணி சந்தையிலயும் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. ஈரோடு சந்தையில வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. இப்போ அடுத்த இன்னொரு மாடு நம்ம வண்டியில் ஏற்றிட்டோம். இவங்களுக்கு பற்றி சொல்கிறேங்க அண்ணா. இவங்களுக்கு பற்றி சொல்கிறேன் அண்ணா. இவங்க வந்து செனமாடுங்கண்ணா. செனமாடு. ஆமாம். சரிங்கண்ணா. இன்னும் 2 நாள் ஆயிருங்கண்ணா கண்ணு போகிறதுக்கு. 2 நாள் ஆயிடும். மடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க இல்லைங்களா? எல்லாம் மடி அமைப்புலேருந்து எல்லாமே மாடு நைஸ் தோல் மாடுங்கண்ணா. 20 லிட்டர் கறக்குங்கண்ணா, குறையாது. நல்லா மினுமினுப்பாக இருக்காங்க தோல் இல்லைங்கண்ணா. இவங்களும் 2ஆம் ஏற்று தான் இல்லைங்களாண்ணா? ஆமாண்ணா. சரிங்க. அடுத்து இன்னொருத்தர் ஏற்றுறீங்களா? இவங்களை பற்றி சொல்கிறீங்கண்ணா. அண்ணா இவங்களும் 2வது ஏற்று மாடு தான். சரிங்க. எல்லாம் ஃபார்ம் டைப்ண்ணா. எல்லாமே 20 25 லிட்டர் கேரண்டியாக கிடக்குங்கண்ணா. சரிங்க. பார்த்துட்டு இருக்கிற இந்த 3 மாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 6 பல்லுங்க. 6 பல்லு மாடு சும்மா ஜம்முன்னு பார்க்குறாங்க பாருங்க. என்ன முகலட்சணம் பாருங்க. 6 பல்லு எல்லாமே 2ஆம் ஏத்து மாடு. எல்லாமே 2ஆம் ஏத்துல 20 லிட்டர் வந்து பால் கறக்கிற மாடுங்க. ஒவ்வொரு மாடும் வந்து 20 லிட்டர் வந்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சக்தின்னு. மடி சட்டம் எப்படி இருக்கு பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்காங்க. எப்படி தொடர்பு கொள்றது? உங்களோட தொடர்பு சொல்றீங்க. நான் 70 சரிங்க 92 சரிங்க 21 சரிங்க 1075ங்கண்ணா. சரிங்க. என்னென்ன கிழமை என்னென்ன சந்தைக்கு போவீங்கண்ணா? நான் வியாழக்கிழமை ஈரோடு, சரிங்க, ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி, சரிங்க, செவ்வாய்க்கிழமை காரியமங்கலம் வருவாங்கண்ணா. சரிங்கண்ணா. கிருஷ்ணகிரி மார்க்கெட். சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா.